ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அல்டிமேட் ஃபோக்கஸ் தமிழ். அண்ட் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய லோ குவாலிட்டி இமேஜ் வந்து எப்படி ஒரு ஹெச்டி குவாலிட்டியாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இதை வந்து மொபைலில் வந்து எப்படி அதோடைய ஃபோட்டோவுடைய குவாலிட்டியை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறது, அதே மாதிரி பிசியில் எப்படி அந்த ஃபோட்டோ குவாலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு ரெண்டு மெத்தடுமே இன்றைக்கான வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தான வீடியோலாம் கிடையாது, ரொம்பவே ஷார்ட்டான வீடியோ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் நான் எப்போலாம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் அப்போலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா Remini ஃபோட்டோ என்ஹான்சர். ஸோ இந்த ஆப்போடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். எந்த ஃபோட்டோஸை வந்து குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ஹான்ஸ் அப்படின்னு காட்டும் பிளாக் கலரில். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அதிலே பார்த்தீங்கன்னா வாட்ச் அண்ட் ஆட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் இந்த என்ஹான்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 30 செகண்ட்ஸுக்கு ஒரு ஆட் வந்து ரன் ஆகும். ஸோ இந்த ஆடு ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டூ மார்க் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆடு வந்து க்ளோஸ் ஆயிடும். அண்ட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போகும். இந்த நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. சென்டரில் ஒரு ஸ்லைடர் இருக்கும். ஸோ பிஃபோர்லேருந்து ஆஃப்டருக்கு இந்த ஸ்லைடரை வந்து மூவ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரியும் அதோடைய குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டுது அப்படிங்கிறது. ஸோ நான் இமேஜை வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய இமேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளர்ராக தான் இருக்குது. அண்ட் இந்த ஸ்லைடரை லெஃப்ட் சைடு மூவ் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி ஷார்ப் பண்ணி கொடுக்குது. உங்களுடைய இமேஜ் வந்து எந்த ஒரு குவாலிட்டியில் இருந்தாலுமே சரி அதை வந்து நல்லாவே வந்து ஷார்ப் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஸ்லைடரை லெஃப்ட் சைடு மூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ணும்போது மேலே ஒயிட் கலரில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இங்கே சேவ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்க வேண்டியதான். பட் சேவ் பண்ணும்போதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த 30 செகண்ட்ஸ்க்கு வந்து ஆட் வந்து ரன் ஆகும். அது ஒன்று தான் வந்து இந்த ஆப்பில் வந்து மைனஸ் பாயிண்ட். மற்றபடி பார்த்தீங்கன்னா சூப்பரான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் சேவ் இன் கேலரி அப்படின்னு வந்து காட்டும். ஸோ உங்கள் கேலரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பிசிலையும் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி ஒரு வெப்சைட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் ரெசல்யூஷனில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் வந்து கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே சர்ச் பாரில் என்ன டைப் பண்ணுறீங்க அப்படின்னா cutout.bro.com அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இதில் நிறையா வந்து வெப்சைட் வந்து காட்டும். ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய வெப்சைட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏஐ இமேஜ் என்ஹான்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் கீழேயுமே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸை கலராக வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதிகமான நாய்ஸ் உங்களுடைய ஃபோட்டோஸில் இருந்துச்சு அப்படின்னாலும் அதோடைய குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய இமேஜ் வந்து ஃபுல்லாக வந்து பிளர்ராக இருக்குது, குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். இங்கே அப்லோட் இமேஜ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் எந்த இமேஜை வந்து என்ஹான்ஸ் பண்ணணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லோட் ஆகும். அண்ட் லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரிஜினல் அண்ட் ரிசல்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரிஜினல் இமேஜுக்கும் அந்த ரிசல்ட்டில் வந்த இமேஜுக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே வந்து நம்மளுக்கு எஃபெக்டிவாக வந்து மேக் பண்ணி கொடுத்துருச்சு. அண்ட் ஆயில் பெயிண்டிங் எஃபெக்ட் மாதிரி நல்லாவே வந்து ஸ்கின் டோன்லாம் வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பரான வெப்சைட். இந்த இமேஜை நம்ம வந்து இந்த குவாலிட்டியில் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே ஃப்ரீ டவுன்லோட், அதுக்கப்புறம் டவுன்லோட் ஹெச்டி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து பிஎன்ஜியாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜேபக்கை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஜேபக்கை கிளிக் பண்ணிவிட்டு குவாலிட்டி அப்படின்னு இருக்கும் இமேஜ் குவாலிட்டி அப்படின்னு அதை 100%ல் வச்சுட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி மேலே சிங்கப் அண்ட் லாகின் அப்படின்னு கேட்கும். ஏதாச்சும் ஒரு டூப்ளிகேட் இமெயில் வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ரொம்பவே வந்து சூப்பரான வெப்சைட்டு.
பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.